वसुदेवसुतं देवं कंसचाणूर मदनम् देवकी परमानंदम कृष्णं वंदे जगद्गुरुम्. ரொம்ப நன்றி கிருஷ்ணா. இன்னைக்கு நீங்க மோகன் ஐயாவை உங்களை வணங்க வச்சுட்டீங்க. இன்னைக்கு நீங்க மோகன் ஐயாவுக்கு அவர் இழந்த பக்தியை திரும்ப கொடுத்துட்டீங்க. குஷியோட உயிரை பறிக்கிறதுக்காக அந்த குழிக்குள்ள நீ தூக்கி போட்டதால இப்போ உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்க. அந்த குஷி வாயை திறக்கிறதுக்கு முன்னாடி இங்க இருந்து நீ ஓடி போயிடு. இது எல்லாத்துக்கும் பின்னாடி நீதான் இருக்கன்னு மோகனுக்கு மட்டும் தெரிஞ்சா அதே குழிக்குள்ள உன்னை போட்டு புதைச்சு கொன்றுவான் அவன். நான் இங்க ராதாக்காக மட்டும்தான் வந்தேன். அவ இல்லாம நான் இங்க இருந்து போக மாட்டேன். அவ என்னோட லாட்டரி டிக்கெட். இந்த ரிஷி எந்த வேலையும் அறகுறையா விட மாட்டான். நல்ல வாய்க்கிழிய பேசு. அடே, ஒரு வேலையும் நீ ஒழுங்காவே செய்ய மாட்டியா? அறிவு கட்டவனே, மோகனோட பொண்ண நீ கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்கடா. ஆனா உயிரோட வந்துட்டா என்ன பண்ணுவ? அவனுக்கு மட்டும் இந்த உண்மை தெரிஞ்சதுன்னு வெயி, உன் உடம்புல உன் தலை இருக்காதுடா. நான் இங்க இருந்து போகலன்னா என்ன மோகன் கொன்னாலும் கொன்னுடுவான். ஆனா இங்க இருந்து நான் வெறும் கையோட போனேன்னா யார்கிட்ட ராதாவை வச்சு டீல் பண்ணணும் அவங்க என்ன கொன்னாலும் கொன்னுடுவாங்க. இல்ல, ராதா இல்லாம நான் இங்க இருந்து போக மாட்டேன். ஆனா நீ இங்க இருக்க முடியாது. அந்த ராதா என் கைக்கு வர வரைக்கும் நான் இங்க தான் இருக்க போறேன். அதுக்கு நீதான் எனக்கு முழுக்க முழுக்க உதவி பண்ணணும். நீ இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கோ, மோகனுக்கு எல்லா உண்மையும் தெரிய வந்ததுன்னா என்ன மட்டும் இல்ல உங்களையும் சேர்த்து கொண்டுடுவான். யார மிரட்டுற? உன்னை எப்படி இந்த வீட்டுக்குள்ள என்னால கூட்டிட்டு வர முடிஞ்சதோ அதே மாதிரி உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பவும் முடியும். அதனால நான் சொல்றத நீ கேட்டுதான் ஆகணும். முதல்ல ராதாவை வீட்டை விட்டு அனுப்பணும். ஆனா இன்னைக்கு அவ குஷியோட உயிரை காப்பாத்தி மோகனோட மனசை ஸ்ட்ராங்கா புடிச்சிட்டா. அந்த ராதாவை ஏதாவது ஒண்ணு பண்ணிதான் ஆகணும். என்ன பண்ணுவ நீ ராதாவ? உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. என்ன வேணாலும் பண்ண முடியுமா? அதுவும் இந்த தடவை அவ கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு ஒண்ணு பண்ண போறேன். நீங்க இங்கதான் இருக்கீங்களா? எப்படியோ அந்த கடவுளோட அருளால குஷி இப்ப கண் முழிச்சிட்டா. எல்லாரும் உள்ள போங்க, குஷிய பாருங்க. போலாமா? பாட்டி, நீங்க போங்க. எனக்கு இப்ப நினைச்சாலும் மனசெல்லாம் பதறுது. பாவம் சின்ன குழந்தை எப்படி பயந்துருப்பா. நீங்க போங்க ப்ளீஸ். எனக்கு அவளை அப்படி பார்க்க முடியாது. என்னால புரிஞ்சுக்க முடியுது தம்பி. குஷி ராதாவும் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க. நீங்க பார்க்கலன்னா நல்லா இருக்காதுல்ல. வாப்பா, 2 பேரையும் வந்து பாரு. நீ இப்ப ராதா கூட இருக்கணும்ல. வாப்பா, வா, என் கூட வா. இந்த கிழவி குஷி முன்னாடி போய் நிறுத்திட்டானா அவ எல்லா உண்மையும் அவன்கிட்ட சொல்லிடுவா. அப்புறம் அந்த மோகன் என்னை கொன்றுவான். குஷி ரிஷிய பத்தி எல்லார்கிட்டயும் சொல்லிட்டானா அதுக்கப்புறம் எல்லாமே நாசமா போயிடும். இப்ப என்ன பண்றது? அடக்கடவுளே, தயவு செஞ்சு எங்க 2 பேரையும் நீதான் காப்பாத்தணும்.
என்னாச்சு உனக்கு? குஷி என்னாச்சு? குஷி ஏன் பயப்படுற? குஷி குஷி உனக்கு ஒண்ணும் இல்லையே? குஷி என்னமாச்சு? குஷி ஏன் இப்படி பண்ற? இன்னைக்கு யாரு உன்னை காப்பாத்த போறாங்கன்னு பாக்குறேன். ஐயோ கடவுளே, என் பொண்ணு நல்லா இருக்காளா? அவளுக்கு எதுவும் ஆகலல்ல? குஷி கண்ணா, நீ நீ பயப்படாத. என்னாச்சு? நான் தான் இருக்கல்ல. போர்வெல்ல நீ எப்படி விழுந்த? என்னை ஏமாத்திட்டு ஓடணும்னு நினைச்ச, உன்னை கொன்னுடுவ. குஷி ப்ளீஸ் ஏதாவது சொல்லு. நீ போர்வெல்ல எப்படி விழுந்த? உன்னை இங்கே கொல்றதா எனக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன். என்னாச்சு குஷி? நீ 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 ஏன் பயப்படுற? இல்ல இல்ல, இது சரியில்லை. அவ அவ என்னமோ ரொம்ப பதறா. குஷி நீ எதுக்கும் பயப்படாத, நாங்க எல்லாரும் பக்கத்துல தான் இருக்கோம், பயப்படாத. என்ன ஆச்சுன்னு சொன்னாதானே தெரியும். சொல்லு குஷி. என் கையை விடு, என்னை விடு. இங்க பாரு குஷி, சித்தப்பா கிட்ட சொல்லு. குழிக்குள்ள நீ எப்படி விழுந்த? யாராவது தள்ளி விட்டாங்களா? பயப்படாத, சித்தப்பா கிட்ட சொல்லு. என்னாச்சு குஷி? என்ன ஆச்சுன்னு சொல்லுமா. சொல்லு குஷி, சொல்லு. சொல்லு குஷி, நாங்க எல்லாரும் இங்கதான் உனக்கு துணையா இருக்கோம். என்னாச்சுன்னு சொல்லு. குஷி மோகன், இவ உன்கிட்ட தான் பேசணும்னு நினைக்கிறா. நீங்க வா, பக்கத்துல வா. என்னாச்சு குஷி? என்னாச்சு? இதுக்கப்புறம் எந்த ஆபத்தும் இல்ல. நீ சேஃபா தான் இருக்க. குஷி ஏன் அழற? மோனையா குஷி சொல்லு குஷி, என்னாச்சு? குஷி 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 என்னாச்சு? குஷி, குஷி குஷி. குஷி எந்திரி. ஒரு நிமிஷம் வழிவிடுங்க, நான் பார்க்கறேன். குழந்தை
குழந்தைக்கு என்னாச்சு குழந்தை டாக்டர்? நல்லா இருக்கா, ஆனா PTHD ஃபேஸ்ல இருக்கா, போஸ்ட் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர். ஆ? அப்படின்னா குழந்தை இப்பதான் ஒரு பெரிய விபத்துல இருந்து தப்பிச்சு வந்திருக்கா. இந்த சிச்சுவேஷன்ல அடிக்கடி இந்த மாதிரி நடக்கும். புரியுற மாதிரி சொல்லணும்னா, குழந்தைக்கு நடந்த இந்த விபத்துனால ரொம்ப அதிர்ச்சியில இருக்கா. PTHDல அடிக்கடி எப்படி நடக்கும்னா, அவங்களுக்குள்ள இருக்கிற பயத்தால பேஷண்டால மனசுல இருக்கிறத சொல்ல முடியாது. கொஞ்சம் பயந்து போயிருக்காங்க. இவங்க திரும்ப திரும்ப தனக்கு நடந்த விபத்தையே நினைச்சு நினைச்சு பயப்படுவாங்க. ஆனா நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. கொஞ்ச நாள்ல தானா சரியாயிடுவாங்க. நீங்க குழந்தைய வற்புறுத்திலாம் எதுவும் கேட்காதீங்க. இவகிட்ட நீங்க அதிகமா கேள்வி கேட்டா இன்னும் பயப்படுவா. இவளுக்கு பிடிச்ச விஷயங்களை நிறைய பேசுங்க. ஆனா டாக்டர் இவ ஏன் பேச மாட்டேங்கிறா? PTHDல இந்த மாதிரி நடக்கிறதும் சகஜம்தான். பேச முடியாது. ஐயோ கடவுளே, இதுக்கப்புறம் எங்க குஷி பேசவே மாட்டாளா? இல்ல இல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. பிசிக்கலி அவளுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. மூளை தான் பாதிச்சிருக்கு. கொஞ்சம் பயந்து போயிருக்கால. கொஞ்சம் கொஞ்சமா பயம் குறைஞ்சிரும். அப்புறம் பேச ஆரம்பிச்சிருவா. டைமை விட பெரிய மருந்து குழந்தைக்கு இப்ப வேற எதுவும் கிடையாது. டாக்டர் சார், இதுக்கு எவ்வளவு டைம் ஆகும்? எவ்வளவு டைம் ஆகும்னு என்னால சொல்ல முடியாது. ஆனா இவ சீக்கிரம் குணமாகணும்னு வேண்டிக்கோங்க. மோகன் ஐயா, குஷி சீக்கிரமே சரியாயிடுவா. கொஞ்சம் பொறுமையா இரு. அவளை எவ்வளவு பெரிய பிரச்சனையில இருந்து நீ காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்க. நீ டென்ஷன் ஆகாத. சீக்கிரமாவே அவ சரியாயிடுவா. சின்ன குழந்தைடா அவ. இந்த வயசுல இவளுக்கு எவ்வளவு பிரச்சனையா? ராதாவோட கிருஷ்ணரும் இப்ப என் பக்கம் வந்துட்டாரு போல. இந்த சுண்டலியோட வாயை அடைச்சிட்டாரு. இந்த சுண்டலி வாயை திறக்கிறதுக்கு முன்னாடி ராதாவை கூட்டிட்டு இங்க இருந்து கிளம்பிட வேண்டியதான். குஷி முழுசா குணமாகிற வரைக்கும் கல்யாணம் இப்ப வேண்டாம். பாட்டி, நீங்க எதுவும் யோசிக்காதீங்க. குஷிக்கு நடந்த இவ்ளோ பெரிய விஷயத்தால நீங்க எவ்வளவு வருத்தப்படுறீங்களோ அதே மாதிரி நாங்களும் வருத்தப்படுறோம். அம்மா கல்யாண பேச்சு எடுத்ததுக்கான காரணம் 2 நாளைக்கு அப்புறமா அப்பாவோட நினைவு நாள் வருது. அதுக்கு சில சடங்குகள் இருக்கு. உங்களுக்கே நல்லா தெரியும், சடங்குகளை வச்சுட்டு கல்யாணம் பண்றது நல்லது இல்ல. அப்ப கல்யாண தேதியை அதுக்கப்புறமா கூட குறிச்சுக்கலாமே. அம்மா, ராதாவோட கல்யாணத்தை தள்ளி போடுறது நல்லா இருக்காதா? நாம நம்மளோட சுயநலத்துக்காக அவளோட கல்யாணத்தை ஏன் தடுக்கணும்? ராதா இந்த வீட்டுக்காக, குஷிக்காக எவ்வளோலாம் செஞ்சிருக்கா. இப்ப நாம அவளுக்கு அவளோட சந்தோஷத்தை கொடுக்கணும் இல்லையா? அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். அம்மா, ஒருவேளை நான் சொல்றது உங்களுக்கு தப்பா தெரியலாம். ஆனா உங்களுக்கே எங்க விஷயம் நல்லா தெரியும். எனக்கும் அப்புறம் மோகனுக்குள்ளேயும் கொஞ்சம் கூட அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம போயிட்டு இருக்கு. அப்புறம் எங்க 2 பேருக்குள்ள உறவு ஸ்ட்ராங் ஆகணும்னா அது ராதா கல்யாணம் ஆகி போனா மட்டும்தான் முடியும். ஒருவேளை இந்த தடவையும் எங்களுக்கு கல்யாணம் ஆகலன்னா இதுக்கப்புறம் எப்பவும் நடக்காது. டாமினி, என்ன குஷியை காப்பாத்த இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பல. இப்ப நீ ராதாவையும் அவகிட்ட இருந்து பிரிக்க பாக்குறியா? விட மாட்டேன். நான் அந்த மாதிரி நடக்க விட மாட்டேன். அம்மா, ப்ளீஸ் நீங்க இவ பேச்செல்லாம் கேட்காதீங்க. அம்மா, ராதா மேல எங்க எல்லாருக்கும் நிறைய அன்பு இருக்கு. இது வரைக்கும் ராதா எங்களோட குடும்பத்துக்காக எவ்வளவோ நல்ல விஷயங்களை செஞ்சிருக்கா.
இப்ப அவளோட உயிரையே பணைய வச்சுட்டா. அதனால இதுக்கு மேலயும் நாம தாமதிக்க வேண்டாமா? நாம ராதாவோட கல்யாணத்தை நாளைக்கே நடத்திடலாம். அம்மா, மோகன், எனக்கு தெரியும் ஏன் மனசுல என்ன ஓடுதோ அதுதான் உன் மனசுலயும் ஓடிக்கிட்டு இருக்கு. ப்ளீஸ் ஏதாவது பண்ணு. இந்த கல்யாணத்தை நிறுத்து. நடக்க கூடாது. தாமினிய கல்யாணம் பண்ணிக்காத. ராதாவை கல்யாணம் பண்ணிக்கோ. எக்காரணத்தை கொண்டு ராதாவோட கல்யாண விஷயத்துல உன்னால எந்த பிரச்சனையும் வரக்கூடாது மோகன். இது ஏன் மேல சத்தியம். அப்ப ராதா, இன்னைக்கு ஒரு நாள் தான் நீ இங்க இருப்பியா? நாளைக்கே இங்க எல்லாரையும் விட்டுட்டு போக போறியா? ஆனா குஷி, குஷிய பத்தி நீங்க எந்த கவலையும் படாதீங்கம்மா. குஷிய பாத்துக்க தான் தாமினி இருக்காளே. நாங்க எல்லாரும் சேர்ந்து அவளை பாத்துக்கிறோம். நீங்க மட்டும் சம்மதம் சொல்லிட்டீங்கன்னா கல்யாண வேலைகளை உடனே ஆரம்பிச்சிடலாம். அப்ப சரி, உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை செய்யுங்க. தாமினி, என் பொண்ணை காப்பாத்த விடாம நீ என்ன தடுத்த? மா ப்ளீஸ்மா, அந்த கயிறை அவுத்து விடுங்கம்மா. நான் குஷியை காப்பாத்துறேன். துளசி ஒரு ஆவிங்கிறத நீங்க மறக்க கூடாது. அவ குஷியை ஒருவேளை கொன்னு தான் கூடவே அவளை கூட்டிட்டு போயிட்டா கண்டிப்பா இதுக்கான தண்டனையை நான் கொடுத்தே தீருவேன். நீ நினைக்கிற எதையும் நான் கண்டிப்பா என்னைக்கும் நடக்க விடவே மாட்டேன். குஷி, உன்னோட இந்த பொம்மை இருக்குல்ல, இதோட துணி ரொம்ப பழசான மாதிரி இருக்கு. நாம ஒண்ணு பண்ணலாமா? நாளைக்கு நாம கடைக்கு போகும்போது உன்னோட பொம்மைக்கு புது துணி வாங்கிட்டு வரலாம். நீ இல்லாம குஷிய தனியா நான் எப்படி சமாளிப்பேன் ராதா? என் குஷி முகத்துல இருந்த சிரிப்பு இப்ப பறி போயிடுச்சு. நாளைக்கு நீ இங்க இருந்து போயிடுவ ராதா. ராதாவுக்கு ரிஷிக்கு கல்யாணம் ஆயிட்டா குஷியும் மோகனுடைய நிலைமை என்ன ஆகும்? ஒருவேளை ராதாவோட தலையில இந்த வீட்டுல தான் இருக்கணும்னு எழுதியிருக்கோம். புதிய உறவு சேர்றதுனால பழைய உறவு அறந்து போகக்கூடாது. கடவுளே, நீதான் நல்ல முடிவு எடுக்கணும். இல்ல இல்ல, இப்ப நடக்கிறது எதுவும் சரியில்லை. நான் ரிஷி கிட்ட இதை பத்தி பேசணும். நீ பணத்தை டபுளாக்கு. ராதா மாதிரி பொருளோட விலை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. அவளை உன்கிட்ட கொண்டு வந்து விட பாவம் அந்த சுண்டலிய போர்வெல்குள்ள போட்டுட்டேன். படுபாவி, மோசக்காரன், எவ்வளவு தைரியம்டா உனக்கு? என் பேத்தியை பத்தி இவ்வளவு அசிங்கமா பேசுற?
நான் என்னமோ என் பொண்ணு தாயில்லாத குழந்தைய வளர்ந்துருவாளுன்னு நினைச்சேன். ஆனா அந்த பாசம் ராதா மூலமா கிடைக்குதுன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாத்துக்கும் நீதான் காரணம் ராதா. மோகன் கிட்ட அன்பா நடந்துக்கிட்ட, என் குஷிய அன்பா பாத்துக்கிட்ட. ஆனா எங்க எல்லாருக்கும் நிறைய உதவி பண்ணிட்டு நீ இந்த வீட்டை விட்டு போறேன்னு சொல்ற. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ராதா. உங்க 2 பேருக்குள்ள இப்பதான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கு. அதுக்குள்ள நாளைக்கு உனக்கு கல்யாணம்ங்கறாங்க. நீ இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் குஷியும் மோகனும் கண்டிப்பா பிரிஞ்சிருவாங்க. நான் என்ன பண்ணுவேன்? நான் எதுக்காக அதிகமா பயப்படுறதுன்னு எனக்கு தெரியல. நீ இந்த வீட்டை விட்டு போறங்கிறதுக்காக பயப்படுவா? நீ போனதுக்கு அப்புறம் எனக்கும் குஷிக்கும் இருக்கிற உறவு பிரிஞ்சிடுமேன்னு பயப்படுறதா? என்னைக்குதான் இந்த வீட்டுல உனக்கு கடைசி நாளுங்கிறது எப்படி அவளுக்கு புரிய வைக்கிறேன்? என்னைக்குதான் கடைசி தடவையா அவ உன் கூட? ராதா, அம்மா உனக்காக கல்யாண Dress கொடுத்திருக்காங்க. கல்யாணத்துக்கு ஒன்ன ரெடியாக சொன்னாங்க.